பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் மக்கதோனியா சபையை குறித்து படிக்கலாம். Today we shall read about the Church of Macedonia. ஆரம்ப காலங்களில் பல சபைகள் பல இடங்களில் இயங்கி வந்தது. In the early days there were many churches which came upon in various places. ஆனால் எல்லாமே ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த காலங்கள். Those were the times they were under the control of the Holy Spirit. அனைத்தும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த ஒரு காலம் இருந்தது. It was a period of time all these were operating under the control of the Holy Spirit. அந்தந்த சபைகள் அந்த கட்டுப்பாட்டை இழந்த பொழுது ஆவியானவர் அந்தந்த சபைகளோடு பேசினார். When the churches lost the control, the Spirit of the Lord spoke to the churches. அந்தந்த சபையினுடைய நிலவரங்களை உணர்த்தினார். They convicted the Lord, the Spirit of the Lord convicted of their state. இவைகளுக்கு மத்தியிலே In the midst of all மக்கதோனியா this, சபை என்ற ஒரு சபை இருந்தது. there was one church called the Church of Macedonia. அந்த சபையின் ஜனங்கள் அந்த சபையின் நிலவரம் எப்படி இருந்தது என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். The people of the church and the state of the church is what we are going to see today. இன்றைக்கும் பூமியில பல சபைகள் இருக்கிறது. Even today there are various churches on the earth. இந்த சபைகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். You can see as to how these churches are. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். So it is essential we should understand how these churches should be found. சபைகள் என்று சொன்னால் தேவன் அதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். If there is a church, the Lord has a plan for the church. இப்படி தான் இருக்கணும் சர்ச் அப்படினா பில்டிங் பத்தி அல்ல. It is the state of the church is not about the construction of the building that it has. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Acts 9:31. Then had the churches rest throughout all Judea and Galilee and Samaria, and were edified, and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Ghost were multiplied. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இதுதான் அந்த காலத்தில் இருந்த சபைகளுடைய நிலவரம். This is the state of the church of those days. இதுதான் தேவன் தன்னுடைய மனதிலே சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஆரம்ப காலத்தில் வைத்திருந்த திட்டம். This was the plan of God concerning the church in the early days. இது மட்டுமல்ல. Not only this. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Acts chapter 2 verse 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே சபையில் ஒரு கூட்டம் ஜனங்கள் தினமும் சேர்க்கப்பட்டு வந்த ஒரு நிலவரத்தை நாம் வாசிக்கிறோம். We also read about a state where the church was gathering people, one group of people daily. முதல் பகுதியிலே 4 காரியங்களை படித்தோம். First part we saw 4 portions of the verse. இரண்டாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly there is one part. ஒரு சபை என்று சொன்னால் தினமும் ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே வர வேண்டும். If a church, then daily there should be people who join the church. இரண்டாவது அந்த சபை சமாதானம் உள்ள சபையாக இருக்க வேண்டும். Secondly the church should be at peace. மூன்றாவது அந்த சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். Thirdly the church should be edified. நான்காவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். Fourthly it should be found in the fear of the Lord. ஐந்தாவது பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு அந்த சபை வளர்ந்து பெருக வேண்டும். Fifthly it should grow and it should multiply in the comfort of the Holy Ghost. இப்போ நம்முடைய கோணவட்டம் சபையை நாம பார்க்கலாம். Let us consider our Konavatam church. இல்லவிட்டால் நம்முடைய லோக்கல் சபைகளை பார்க்கும்போது or if we consider our local churches, இந்த அனுபவம் இருக்கிறதா? do we have this experience? இதுதான் தேவனுடைய மனதில் இருந்த சபையினுடைய திட்டம். This was the plan of God about the church. ஒரு சர்ச்னு சொன்னா அந்த சபை குடிசையில இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா சமாதானம் உள்ள சபையாய், கர்த்தருக்கு பயப்படுகிற சபையாய், பக்தி விருத்தி உள்ள சபையாய், பரிசுத்த ஆவியின் ஆறுதல்ல நடந்து பெருகுகிற சபையாய், அனுதினமும் ஜனங்கள் சபையில சேருகிற சபையாய் இருக்க வேண்டும். If it is a church, though the church is found under a thatched roof, it should be found at peace, it should walk in the fear of the Lord, it should grow and multiply in the comfort of the Holy Ghost, and daily people should be added in the church. ஒரு குழந்தை வளருதுன்னு சொன்னா if there is a child which is growing, அந்த முழு சரீரத்திலும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி உண்டாகும். there is kind of growth in the whole body. அதுபோல ஒரு சபைன்னு சொன்னா அதுல இந்த 5 விதமான தன்மையும் வளர்ச்சி அடைந்து பெருக வேண்டும். Even so, if there is a church, all these 5 attributes should grow and multiply. நம்முடைய சபையினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? What is the current state of our church? இல்லவற்றில் பெண்டிகாஸ்ட் சர்ச்சினுடைய ஆரம்பகால நிலவரங்கள் என்ன? What are the early stages of the Pentecostal church? அது நீங்கள் சரித்திரத்தையும் வேதத்தையும் நீங்கள் புரட்டி பார்த்தால், if you will go brush through the word of God through the history, முதலாவது நாம் சபைகளில் பார்க்கும் பொழுது the first churches that we see, ஜனங்கள் கிடையாது. there were no people.
ஆனா சபை குவாலிட்டியில இருந்தது. But there was a quality in the church. சபையில குவான்டிட்டியை பார்க்க முடியாது. We cannot find a quantity in the church. அதிக ஜனங்களை பார்க்க முடியாது. Not much people in the church. பட் இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? குவாலிட்டி இருந்துச்சு. There was a quality or a good standard in the church. சபை பெருகின போது When the church multiplied, குவான்டிட்டி கூடிடுச்சு. the quantity increased. பட் குவாலிட்டி என்னஞ்சிருச்சு? டவுன் ஆயிடுச்சு. The quality became cheaper. இதே மாதிரி தான் இப்போ நம்முடைய டிபிஎம் சர்ச்சினுடைய தன்மை. Even so is the attribute of our TPM church right now. நம்முடைய சிபிஎம் சபை தொடங்கின பொழுது When our church, our mission began, ஜனங்க வர மாட்டாங்க. people would not attend here. ஆனா வந்த ஜனங்கள் குவாலிட்டியா இருந்தாங்க. But those people who were here, members, were people who were very qualitative. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. But today it is not so. ஜனங்க வந்து இறங்குது எங்க இருந்தா வர்றான்னு தெரியல. The crowd rush in like anything. பட் நாம இப்போ சபையில குவாலிட்டி எதிர்பார்க்க முடியல. But we cannot expect a standard or a quality in the church. இதுக்கு பைபிள்ல ஒரு சும்மா ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். One incident from the Bible for this cause. அப்போஸ்தலர் நடபடிகளை நான் பார்க்கும் பொழுது Acts of the Apostles, 6ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது chapter 6 verse 1. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவிகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எதனால? What for? அந்நாட்களில் சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? பெருகிட்டாங்க. Disciples were multiplied. அப்ப பெருகின பொழுது அங்க எது கூடிடுச்சு? பெருகுதல், அதாவது குவாண்டிட்டி அதிகமாயிட்டே வருது. When there was an increase, the quantity increased. இப்போ என்ன ஆகுது? Now what happened? குவாலிட்டி குறையுது. அங்க தகராறு வருது, விரோதம் வருது, பகை வருது. என்னைய கவனிக்கல, உன்னைய கவனிக்கல, விசாரிக்கல, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. கிரேக்கர், எபிரேயர் குழப்பம் உண்டாகுது. The quality decreases. They say there are so many problems, there are so many hatreds, enmities against one another, saying they have not inquired me and this and that. இதேதான் கொரிந்தியர் சபையில நடந்த ஒரு சம்பவம். The same incident took place in the Corinthian church. 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1 Corinthians chapter 1 7ஆம் வசனம். verse 7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இப்ப கொரிந்தியர் சர்ச்சை நீங்க பாத்தீங்கன்னா வருகையில போறதுக்கு என்ன இருக்கு? வெயிட்டிங்ல இருக்கு. So the Corinthian church was waiting to be caught up in the rapture. இப்ப நாட்கள் போன போது When days passed by, அந்த சர்ச்சினுடைய பாருங்க குவாலிட்டி குறைஞ்சு போயிடுச்சு. the quality of the church decreased. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 Corinthians chapter 3 verse 1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? சர்ச்சினுடைய துவக்கம் எப்படி இருந்துச்சு? How was the beginning of the church? வருகைக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருந்த சர்ச். The church, முதல் அதிகாரத்துல வருகைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. 3ஆம் அதிகாரத்துல எங்க போயிட்டு இருக்கு? மனுஷ மார்க்கமாய் போய்க்கிட்டு இருக்கிறது. the church which was beginning, church which was waiting for the rapture is now walking as men in the 3rd chapter. இது ஒவ்வொரு சபையினுடைய ஒவ்வொரு அவலம், கேவலமான ஒரு நிலவரம். This is the shameful state of each church. கலாத்தியர் சபையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா If you look at the Galatian church, அவங்க ஆரம்பத்துல எப்படி தொடங்குனாங்க? how did they begin in the beginning? அவங்களுடைய வேகம் எப்படி இருந்தது? How was their speed? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Galatians chapter 5 verse 7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யாரு? இது இப்படி ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. He raised such a question here. நல்லா தானே நீங்க இத ஸ்டார்ட் பண்ணீங்க. You began well. ஆனா இன்னைக்கு எப்படி உங்களுடைய நிலவரம் எப்படி ஆயிடுச்சு? But why is your state in this state today? கலாத்தியர் 3:3. Galatians chapter 3 verse 3. ஆவியினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? அப்ப இந்த சர்ச்சினுடைய நிலவரம் எப்படி இருக்கு இப்போ? So what is the state of the church now? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? How were they in the early stages? அந்த சபை கலாத்தியர் சபையை நம்ம குறை சொல்ல முடியாது. We cannot find any fault in the Galatian church. அவங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? How were they in the early stages? ஒரு ஊழியக்காரனை தேவதூதனை போல ஏத்துக்குவாங்க. A servant of God was accepted as an angel of God. இயேசு கிறிஸ்து போலவே ஏத்துக்குவாங்க. They will accept him as Jesus Christ himself. கண்ணை கூட நெஞ்சிடுவான், புடிங்கி கொடுத்துருவான் ஊழியக்காரனுக்காக. For the servant of God they will pluck out the eyes. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அவங்களுக்குள்ள இருந்தார்கள். There was such a group among them. கலாத்தியர் 4:14-15. Galatians 4:14 and 15. அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால்
அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். எப்படி இருந்தாங்க பாருங்க, அந்த சபையினுடைய ஸ்டாண்டர்ட் எந்த அளவுல இருந்துச்சுன்னு பாருங்க. Look at the standard of the church at that time. பட் இப்போ நிலவரம் எப்படி இருந்துச்சு? But now what is their state? உங்களுடைய ஆரம்ப நிலவரங்களை பாருங்க. Look at your early stages. நம்முடைய ஆரம்ப நிலவரங்களை பாருங்க. Look at our early stages. ரட்சிக்கப்பட்ட காலம், when we were saved, அபிஷேகம் பெற்ற காலம், when we were anointed, ஞானஸ்நானம் எடுத்த காலம், when we were water baptized, நம்மை அர்ப்பணித்த காலம், when we dedicated ourselves, பிரதிஷ்டைக்கு உட்படுத்திக் கொண்ட காலம், when we lived under a consecration, சில முடிவெடுத்த காலம், when we made certain decisions, நகையை கலத்தின காலம், when we removed our jewels. ஒவ்வொன்றும் உங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க வரும்போது உங்களுக்கு இருந்த வாஞ்சை, வைராக்கியம், வேகம், தீவிரம் இதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு? When you took every step in your life, where is the zeal and where is the speed and where is the hastiness that you headed to? நீங்க ஒரு கார் கம்பெனியை நீங்க பாருங்க, Consider a car company இல்ல ஒரு ஃளைட்டையே பாருங்க. or consider a flight. ஆரம்பத்துல ரைட் சகோதரர்கள் ஃளைட்டை கண்டுபிடிக்கும்போது எவ்வளவு தூரம் பறந்துச்சு? How far did the flight fly when the Wright brothers found it in the beginning? எவ்வளவு தூரம் பறந்துச்சு? How far did it go? ஒரு 50 அடி பறக்கறதுக்குள்ள புஷ்னு கீழ இறங்கிடுச்சு. Within 50 feet it came down again. இன்னைக்கு எப்படி இறங்குது? Today how is it? இன்னைக்கு நிலவரம் என்ன? What is the state today? கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? Has it increased? இன்னைக்கு அவன் ராக்கெட்ல போய்ட்டான், சேட்டலைட்டை தாண்டி எங்க எல்லாமோ போயிட்டு வந்துட்டான். Today in the rocket he heads even beyond the satellite somewhere else. அப்ப அதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? So what do we understand now? அவங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்துச்சு, இன்னைக்கு வியத்தக விதத்துல மாறிடுச்சு. His beginning was despisable, but now it's going to a place where we cannot comprehend. ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? But what is our state now? ஆரம்பத்துல இந்த ரன்னிங் ரேஸ்ல ஒரு சிலர்லாம் பேய் மாதிரி ஓடுவான், 10 ரவுண்ட் அடிக்கும்போது அப்படியே ஸ்லோவாகி பொத்துன்னு விழுந்துருவான். Some people will take a sprint, they will go very fast in the beginning, but after 10 kilometers have passed by, they will come down. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ? You who began in the spirit, are you going to finish in the flesh? இவைகளுக்கு நடுவில் In the midst of all these, மாசிடோனியன் சர்ச் எப்படி இருந்தது? how was the church of Macedonia? அதை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். Today we are going to see them. அந்த சர்ச்சில் உள்ள ஜனங்க எப்படி இருந்தாங்க? How were the people of that church? அந்த சர்ச்சை தேவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தார்? How did the Lord control and lead the church? அதை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். Now we shall consider them. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல Acts of the Apostles chapter 16. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறார். Acts Apostle Paul, he began his ministry. அவன் தன்னுடைய ஊழியத்தை ஒரு நாள் துவக்க ஆரம்பிக்கும் பொழுது When he began his ministry, அவர் என்ன நினைக்கிறாரு? what did he think? அவர் ஆசியாவுக்கு போலான்னு ட்ரை பண்றார். He tried to go to Asia. 6ஆம் வசனம் அப்போஸ்தலர் 16:6. Acts of the Apostles chapter 16 verse 6. அவர்கள் பெருகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. இப்போ அவர் ஆசியா போகலாம் அப்படினு அவர் மூவ் பண்றாரு, கிளம்புறாரு. Now he has a plan to go to Asia and he sets forward. இப்ப கிளம்பி வெளிய வந்தா When he came out, ஆவியானவர் போவிட மாட்டேங்கிறார். the spirit of the Lord did not permit him. இவர் போறாரு ஆசியாவுக்கு போலான்னு, ஆவியானவர் போக விடல. He was heading to Asia, but the spirit of the Lord did not leave him to permit him to go. 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 7. மீசியா போய் அப்படியே பித்தினியா போலான்னு அவன் ட்ரை பண்றான். After which he tried to go to Mysia and then Bithynia. அங்கேயும் ஆவியானவர் போக விடல. The spirit suffered him not. ஏன் ஆவியானவர் ஊழியம் செய்ய விட மாட்டேங்கிறாரு? Why the spirit of the Lord did not permit him to minister? நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். One thing you should understand. பரிசுத்தாவின்னு சொல்றதெல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சு செயல்படுத்த கூடாது. Everything which they consider to be the Holy Spirit, you should not obey and follow. சரியான பரிசுத்தாவியை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு தேவை. You should have a proper knowledge about the right Holy Spirit. பேசுறது யார்? Who is speaking? தேவன்தானா? Is it God? பரிசுத்த ஆவியானவர்தானா? Is it the Spirit of the Lord? அது வசனத்துக்கு ஒத்துப்போதா? Does it go along with His நீங்க word? முதலாவது டிசர்ன் பண்ணணும். First of all, discern yourself. பகுத்தறியணும். Discern them. ஒரு சிலருக்கு யார் பேசுறானே தெரியாது. Certain people will not understand who is speaking. ஒரு சிலர் இந்த சொத்துல கையெழுத்து போடும்போது அது பாட்டுக்கு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வந்துறாங்க பாத்தீங்களா? Some people sign in the property without knowing what it is. அதுபோல ஒரு சிலருக்கு யார் பேசுறா அப்படினு தெரியாது. Some people cannot discern who is speaking. நம்ம போன் எடுத்தா கூட மாமாவான்னு கேட்பான். Even if we will call, they will ask if it's the uncle. குரலை டிசைன் பண்ணக்கூடிய அறிவு இல்ல. They cannot recognize the voice. அதுபோல even so अनेक ஆவிக்குரியவர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை நிதானிக்க அவங்களுக்கு தெரியல. Many spiritual people of God do not know to discern the voice of God. But பவுல் தெளிவான ஆள். But St. Paul was one who was clear. அவன் ஆசியா போணுங்கறான், ஆவியானவர் பிரேக் பண்றாரு. He wanted to go to Asia, the Spirit of the Lord stopped him. பித்தினியா போணும்னு பார்க்கறான், தெய்வம் பிரேக் பண்றாரு. He tried to go to Bithynia when the Lord suffered him not. பேசாம உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். He started to sit down and pray. அவன் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது When he was praying, 9ஆம் வசனம் verse 9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தில் ஒருவன் வந்து நின்று
நீர் மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்ப ஆண்டவர் எங்க போணுங்கிறாரு? So where is the Lord wanting to go? ஆசியா மீசியா எல்லாம் கிடையாது. எங்க போனோம்? நீ மாசிடோனியா போகணுங்கிறார். It is not to Asia or to Mysia, it is to Macedonia. ஆண்டவர் சொல்றாரு மக்கதோனியா சபைக்கு நீ போ. The Lord says go to Macedonia, Church of Macedonia. அடுத்த வசனத்துல அவன் நிச்சயித்துக் கொண்டான். The very next verse he made it certain. ஏனென்றால் அந்த சர்ச் தான் ஆண்டவருடைய மனதில இருந்தது. Because that was the church in the mind of God. இவன் ஆசியாவிலேயே அப்படியே சுவிசேஷம் சொல்லிட்டே போலாங்கறான். He tried to go and give the gospel at Asia. இவன் ஒரு மிஷனரியாக எவாஞ்சலிஸ்டா ஒரு சுவிசேஷகனாக செயல்படலாம்னு ட்ரை பண்றான். He tried to become a missionary and evangelist and operate in the same way. அப்படியே போய் பிரசங்கம் பண்ணிட்டே போயிடலாம்னு பார்க்கறான். He wanted to go through all these countries. ஆண்டவர் சொன்னார் நீ சுவிசேஷம் சொல்றதை நிப்பாட்டிட்டு இப்ப எங்க போனீ? சர்ச்சுக்கு போ. The Lord said stop giving the gospel and go to the church. அது எந்த சர்ச்சுக்கு போணும் நீ? To which church? மக்கதோனியா சபைக்கு போணும். To the Church of Macedonia. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்றோம்? So what do we understand here? முதலாவது ஒரு சபைன்னு சொன்னா அந்த சபையில அப்போஸ்தலன் இருக்கணும். So if there is a church, there should be an apostle in the church. அப்போஸ்தலன் சந்திக்கிற ஒரு சபைதான் சரியான சபை. A church which an apostle will meet, visit. அப்போஸ்தலனாகிய பவுலை வைத்து கர்த்தர் அந்த சர்ச்சை ஃபர்ஸ்ட் சந்திச்சார். அது தேவனுடைய மனதில இருந்தது. Through the apostle Paul, the Lord visited the church first and it was in the mind of God. அதனால தான் நம்ம அப்போஸ்தலர் இல்லாத சபையை பகுத்தறியணும்னு சொல்லி தர்றோம் ஜனங்களுக்கு. That is why we teach the people to discern the church without any apostles. இன்னைக்கு வேலூர்ல எத்தனையோ சபைகள் உண்டு. There are so many denominations in Vellore. ஆனா அப்போஸ்தலர் இருக்கிற சபை எதுங்கறத அந்த ஜனங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. But the people are unable to discern which is a church which has the apostles in it. இப்ப எல்லாரும் நகை போட்டுருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Suppose everyone is wearing jewels. ஆனா எல்லார் கழுத்துல இருக்கிற நகையும் ஒரிஜினலான்னு தெரியாது. But we do not know whether it is the same thing which people remove. அப்படிதானே? Isn't that true? மரியாதைக்காக கவரிங் போட்டு சுத்துற கேஸ் ரொம்ப இருக்கு. There are many people who also use these jewels for respect, they wear it. ஒரு சிலர் போட்டுக்கிற நகை வந்து பழைய காலத்து நகையா இருக்கும். அதுல என்ன இருக்காது? காரட்டே குறைஞ்ச தன்மையா இருக்கும். Some people will wear jewels which are of the old age, it will have a lesser amount of the carat in it. நான் ஒரு சர்ச்சில் இடம் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணபோது When I tried to buy a place, a land for the church, ஜனங்கள் ஆதிகாலத்துல அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்த லாக்கர்ல வச்சிருந்த நகையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. the people brought the jewels which they had acquired from their forefathers. அத கொண்டு போய் நான் விக்க போனா I tried to sell them. பாதி ரேட்டு கூட போக மாட்டேன்னுச்சு. It could not be sold even for a small amount. Yeah. Why? அது அந்த காலத்துல உள்ளது. அது காரட்டுல குறைஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. It had become as nothing because it belonged to an old age. அதுபோல Even so, சபைகள் இருக்கும். ஆனா அது வந்து சபையின் தேவனுடைய கண்காணிப்புல இருக்கிற சர்ச்சான்னு பார்க்கணும். there will be churches, but we have to discern whether it is under the watchful eyes of the Lord. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுல உள்ள சர்ச்சான்னு பார்க்கணும். We have to find whether it is under the control of the Spirit of the Lord. அப்போஸ்தலருடைய ஆளுகையில இருக்கிற சர்ச்சான்னு பார்க்கணும். We have to see whether the church it is under the dominion of the apostles. இந்த மக்கதோனியா சபையை கர்த்தர் அப்போஸ்தலனை வைத்து சந்திக்க விரும்பினார். The Lord desired to visit the church of Macedonia using this apostle. ஏன் அப்போஸ்தலர் சபைக்கு தேவை? Why apostles are needed for the church? சபைகள் பக்தி விருத்தி அடையணும். The church should be edified. ஒரு சபைக்கு அப்போஸ்தலன் தேவைன்னா இதுக்கு காரணம் என்ன? What is the reason for an apostle needed for the church? சொல்லுங்க. சபை பக்தி விருத்தி அடையணும்னா அங்க அப்போஸ்தலன் தேவை. If the church should be edified, there is an apostle needed. இரண்டாவது அங்க இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்களா இருக்கலாம். பட் அவங்க சீர்பொருந்தணும்னா அங்க அப்போஸ்தலன் தேவை. Secondly, the people might be holy there. If they have to be perfected, an apostle is needed. அதை நாம் சரியான விதத்துல சத்தியத்துல விளங்கிக் கொள்ளணும். From the truth we have a proper understanding about this. எபேசியர் 4ஆம் அதிகாரம் Ephesians chapter 4 12-13 verses 12 and 13. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் எப்படி ரெண்டு காரியத்துக்காக அப்போஸ்தலரை வைக்கிறார். For two things the Lord sets the apostles. பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்? சீர்பொருந்தணும். The perfecting of the saints. இரண்டாவது சபை பக்தி விருத்தி அடையணும். Secondly, the edifying of the church. இதுக்கு ஒரு அப்போஸ்தலன் தேவை. For this cause an apostle is needed. இப்போ உங்களுக்கு வயித்துக்குள்ள ஒரு பிரச்சனை. Suppose you have a problem. நீங்க சும்மா இந்த ஆர்எம்பி டாக்டரை போய் பாத்தீங்கன்னா If you just go and see a doctor, ஆர்எம்பி the RMT doctor, ஆர்எம்பினா தெரியுதா? ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர்ம்பா. it is அவங்க வீட்டுக்கே வருவாங்க. they will come home to have a look at you. அவங்க வந்து எது பண்ண மாட்டாங்க. சர்ஜன் கிடையாது அவங்க. They are not a surgeon. அவங்க என்ன பண்ணுவாங்க? What will they do? நீ என்ன அடிபட்டாலும் ப்ளூ மருந்து கொடுப்பான்.
Whatever be your problem, they will give you a medicine. என்ன வியாதிப்பட்டாலும் ஒரு குறிக்கப்பட்ட மாத்திரையை கொடுப்பாங்க. Whatever be your sickness, they will give you a particular உனக்கு medicine. இருக்கிற பிரச்சனை என்னது? What is your problem? நீ சந்திக்க வேண்டிய ஆள் ரணவைத்தியன். The person you should visit is a physician. உனக்கு செய்ய வேண்டியது ஆபரேஷன். The operation should be done on you. அப்படிதானே? Isn't that true? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? Is there no balm in Gilead? இஸ்ரவேலிலே ரணவைத்தியன் இல்லையோ? Is there no physician in Israel? என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் போனாள். Why the daughter of my people is not recovered? அதனால நமக்கு தேவை சீர்பொருந்துகிறது. So all that we need is a perfecting. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கணும். He that is holy, let him be holy still. அவன் இன்னும் பக்தி விருத்தி அடையணும். He should be edified even more. அதனால மக்கதோனியா சபையினுடைய முதல் திட்டம் தேவன் அந்த சபையை சந்திக்க விருப்பப்பட்டார். So the first plan of the church of Macedonia is the Lord desired to visit the church. அது ஒரு அப்போஸ்தலனை வைத்து மெயின்டெய்ன் பண்ண கர்த்தர் விரும்பினார். God desired to maintain the church using an apostle. இரண்டாவது, Secondly, அப்போஸ்தலர் 18:5 படி Acts 18:5, அந்த சபையில தான் தீமோத்தேயு இருந்தான். Timothy was found in the church. மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது அங்க இருந்து தீமோத்தேயும் சீலாவும் வந்த பொழுது Silas and Timothy came from the church. இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அங்க இருந்து. Both were found in this church. யாரு? Who? தீமோத்தேயும் சீலாவும். Silas and Timothy. சீலான்னு சொன்ன உடனே நீங்க நினைச்சிட கூடாது சகோதரி ஷீலான்னு நினைச்சிட கூடாது. பாதி பேர் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கான். ஷீலானா பவுலுடைய மனைவின்னு சொல்லித்தான் பேர் வச்சோம். பவுல் ஷீலாவை கூட்டிக் கொண்டு போனார். ஷீலானா அது பொண்ணு இல்ல, இங்கிலீஷ்ல படிச்சா சைலஸ், இன்னொரு வார்த்தையில சில்வானு, ஆம்பளை பையன். Silas is not a female, it is a man who accompanied Paul. ஷீலான்னு பேர் வச்ச ஆளுங்க எல்லாம் யோசிப்பாங்க என்னடா இது. All those who have this name will think twice. நம்ம நல்லா விளங்கிக்கணும் சத்தியத்தை. We have to have a clear understanding. நான் சில்வானுவை பத்தி பிரசங்கம் பண்ணேன், சைலாவை பத்தி. Once I preached about Silvanus. அவன்தான் சைலஸ், But he is அவன்தான் Silas. தமிழ்ல சீலா, மூணு ஒரே பேர் தான். All three are the same, he is ஒரு also சிஸ்டர் Silas. முடிஞ்சிட்டு வந்த உடனே ஐயோ நான் பவுலுடைய மனைவின் தான் என் பொண்ணுக்கு ஷீலான்னு பேர் வச்சேன்னுச்சு. One person said, பவுலுக்கு தான் மனைவியே கிடையாது, நீ என்ன புதுசா கல்யாணம் கட்டி வைக்கிற? one person said because she is a wife of Paul that I named my daughter as Sheila. அதனால சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். You have to have a clear understanding about the truth. மக்கெதோனியா சபையில தீமோத்தேயு இருக்கான். Timothy was found in Macedonia. ஒரு சபைன்னு சொன்னா நல்ல விசுவாசிகள் ஊழியக்காரங்க தேவை. If a church, there should be good believers and servants of God. இந்த தீமோத்தேயு ஷீலாங்கறவங்க சாதாரண ஆள் கிடையாது. Timothy and Silas were not just common people. ரெண்டு பேரும் சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கறவன். They are those who jeopardized their life for the truth. ஒரு சர்ச்சுன்னு சொன்னா 100 பேர் இருக்கறாங்கங்கறது இல்ல, அந்த சபையில தீமோத்தேயு இருக்கானான்னு பார்க்கணும். If there is a church, it is not if there are 100 people, but you have to find if there is Timothy in the church. அந்த சபையில இருக்கிற ஜனங்கள் சீலாவை போல இருக்காங்களா? Whether the people of the church are like Silas. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பயங்கர பிரச்சனை வந்துச்சு. Paul and Barnabas had great problems. ஆனா அந்த நேரத்துல ஷீலா யார் கூட சேர்ந்தான்? பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுலோட சேர்ந்தான். At that moment Silas joined with the saint Paul. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஊழியத்துல பரிசுத்தவங்களோட நிக்கிற ஆளா இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் மக்கெதோனியா சபையில இருந்தான். Whatever be the problem, you should be a person who joins along with the saints in the ministry. Such a person was found in the church of Macedonia. தீமோத்தேயு சாதாரண ஆள் கிடையாது. Timothy was not an ordinary person. அது நான் ஒரு நாள் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். I will give you a Bible study on the same one day. தீமோத்தேயு பவுல் சொல்றாரு என் மனது போன்ற ஒரு ஆள் அவன். Saint Paul addresses Timothy as one who is according to my mind. என் மைண்ட் என்னவோ அதுதான் யாரு? தீமோத்தேயு. Whatever is in my mind, that is Timothy. அடுத்து என்னுடைய உத்தம குமாரன் அப்படினு சொல்றான் அவன். He is my faithful son. எப்படி இருக்கும் பாருங்க. யார் பெத்த பிள்ளையோ தெரியாது. We do not know whose son he was. பட் அவன் என்ன சொல்றான்? அவன் யாரு? என் மனசு மாதிரியே இருப்பான். He is according to my mind. அதாவது ஊழியக்காரன் மைண்ட்ல என்ன சிந்திக்கிறானோ அது அப்படியே அவன் மைண்ட்ல உதிக்கும். Whatever the servant of God has in his mind, that will happen to him. என்னுடைய உத்தம குமாரன் சொல்றான். He says he is my perfect or my faithful son. அடுத்து சீலா. Next is Silas. பயங்கர டஃப்பான டைம். யார் கூட சேர்றதுன்னு குழப்பமான ஒரு நேரம். It was a conflicting time. He was in a great confusion who he should join with. வாக்குவாதம் தொடங்கிடுச்சு. There was a great dispute. பயங்கர கோபம். There was great anger. பவுல் பயங்கர ஷார்ட் டெம்பர் ஏறிட்டான். Saint Paul was short-tempered. He was shouting. ஆனா பர்னபாவும் விட்டு கொடுக்கல. Barnabas did not give in. ஏன்னா பர்னபா சீனியர். Because he was a senior. அதனால அவன் விட்டே கொடுக்க மாட்டேங்கறான். So he would not give in. கடைசில பவுல் சொன்னா மார்க் வர்றதா இருந்தா இந்த ஊழியமே வேண்டாம். He said, Saint Paul said finally no to the ministry if it is so. பர்னபா சொல்றான் மார்க் வராட்ட இந்த ஊழியமே வேண்டாம். So Barnabas said if Mark does not turn up, then they will no to the ministry. நீ லெஃப்ட் போனா நான் ரைட் போறேன்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. So they both parted ways. ஆனா அந்த இடத்துல தான் ஷீலா ஒரு முடிவு எடுத்தான். யார் கூட போனா?
பவுலோட போனான். Silas made a decision and he joined Paul. இந்த ரெண்டு பேரும் வந்த உடனே அது வரைக்கும் செத்து போன மாதிரி கிடந்த பவுல் இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே சும்மா full speed ஆயிடுவான். St. Paul was like a dead man. வாசிங்க அந்த வசனம் மறுபடியும். மகெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு எப்படி அது வரைக்கும் சும்மா இருந்த ஆளு தனக்கு ரெண்டு பேர் தோள் கொடுக்க வந்துட்டான உடனே ஆவியில வைராக்கியமா எழும்பிடுவான். St. Paul who was silent up till now, when he found the two people were there to shoulder him, he became very fervent in his spirit. நம்முடைய சர்ச்சில தீமோத்தேயுக்குள் தேவை. We need Timothy's in our church. மக்கெதோனியா சபையாக நம்முடைய சபை மாறணும். Our church should become as the church of Macedonia. ஊழியக்காரங்களோடு நிக்கிற சீலாக்கள் தேவை. There should be Silas who would join along with the servants of God. நீங்க வந்துட்டா எங்களுக்கு ஆவியில வைராக்கியம் வரணும். Once you are here, we should be zealous in our spirit. சத்தியத்துக்காக நிக்கிற ஜனங்களை பார்த்த உடனே Looking at the people who stand for the truth. பாருங்க அது வரைக்கும் அப்படியே அடக்கி வாசிச்சுக்கிட்டே வந்தான் பவுல், அப்படியே தம் பிடிச்சுக்கிட்டே. தீமோத்தேயு வந்துட்டான உடனே ரைட் நமக்கு ஆள் வந்துருச்சு. Until then he was very silent. St. Paul was going silently and calmly. மக்கெதோனியால இருந்து சீலா வந்துட்டான உடனே இவன் full speed ஆயிடுறான். The moment he saw Silas and Timothy at the church of Macedonia, he was zealous. ரெண்டு பேரும் சத்தியத்துல தோள் கொடுக்கிற ஜனங்கள். Both were those who shoulder in the truth. அதுதான் நம்முடைய சபைக்கு தேவை. That is needed for our church. நம்முடைய ஒரு மக்கெதோனியா சபையில தேவன் பாருங்க அவனை எங்கேயுமே போக விடாம அப்போஸ்தலனை அங்கதான் போக வைக்கிறார். The Lord did not permit him to go anywhere, but the Lord made the apostle to go to Macedonia. இரண்டாவது அந்த சர்ச்சில தான் தீமோத்தேயு உட்கார்ந்திருக்கான். That is where we find Timothy seated in the church. அங்கதான் சீலா இருக்கறான். That is where Silas is. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வந்த உடனே பவுலுக்கு ஆவியில வைராக்கியம் அனல் பற்றி பிடிக்குது. Once he found both these two shouldering him, St. Paul was zealous in the spirit. மூன்றாவது Thirdly, அப்போஸ்தலர் 16:13. Acts of the Apostles chapter 16 verse 13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. அது மக்கெதோனியால நடந்த ஒரு சம்பவம். That was an incident that took place at Macedonia. ஜெபிக்கிற வழக்கமா ஜெபிக்கிற ஜனங்கள். The people who usually pray. அவங்க எப்பொழுதும் ஜெபிக்கிறதுல ரொம்ப தீவிரமான ஜனங்கள். They are people who are very stern in their prayer. 16ஆம் வசனம். Verse 16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் நாங்கள் ஜெபம் அவங்க ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு போய் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. They would go to a particular place to pray every day. மக்கெதோனியா சர்ச்சில் உள்ள ஜனங்கள் ஜெபிக்கிற ஜனங்கள். The people of Church of Macedonia were praying people. அதுதான் நம்முடைய சபையில தேவை. That is essential for our church too. நம்ம எப்படி இருக்கிறோம்? How are we? பாருங்க தேவன் அந்த சபையை தன்னுடைய மனசுல வச்சிருந்ததுக்கு காரணம் அந்த ஜனங்கள்லாம் நல்லா ஜெபிப்பாங்க. For the reason for the Lord to have this church in his mind is that the people would pray well. உங்களுடைய prayer life நீங்க சரிப்படுத்தணும். You have to set right your life of prayer. டெய்லி இந்த prayer மட்டும் நீங்க விட்டுற கூடாது. Every day do not forsake your prayer. ஒருவேளை 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சுனா அத நீங்க தேவனுடைய சமூகத்துல திருப்பி நீங்க கரெக்ட் பண்ணணும். Perhaps you're 5 or 10 minutes late, set it right in the presence of God. அது பகலோ இரவோ உங்க ஜெபத்தை நீங்க விட கூடாது. Be it day or night, do not forsake your prayer. உங்க பிரதிஷ்டை எப்படிலாம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். Only you know how many consecrations you have made. அந்த ஜெபத்தை நீங்க விட்டுறவே கூடாது. Never forsake your prayer. ஒரு நாள் சுகம் இல்ல பரவாயில்லை. Perhaps you're sick one day, that is okay. தேவனுக்கு அது தெரியும். God knows it. ஒரு நாள் ஹார்ட் வர்க் உங்களால முடியல. Perhaps one day you hardly worked. ஒரு நாள் நீங்க பிரயாணத்துல இருப்பீங்க முடியாது. Maybe one day you are traveling, you cannot. அதுக்கு பிறகு கர்த்தர் அந்த சிஸ்டமேட்டிக்கா உன்னை கொண்டு வருவாரு. But the Lord will bring you back into the system again. அப்ப நீ உடனே அந்த prayer life-ஐ திருப்பி pick up பண்ணணும். So immediately you should pick up with your life of prayer. ஒரு நேரம் சாப்பிடலன்னா அடுத்த நேரம் சாப்பிடாமயே விட்டுறீங்களா? If you do not eat one square meal, did you stop eating the other time? சொல்லுங்க. நம்ம எப்படின்னா 6 நாள் உபவாசம் தொடங்குதுன்னா முந்தின நாளே 6 நாள் சாப்பிடாம இருக்கணும், அதுக்கு சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கறோம். If there are 6 days of fasting and prayer, we will try to eat for all the 6 days the day before that. அதே மாதிரி ஜெபிக்கிறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமா? But at the same time, do we give importance to prayer? உங்க வீட்ல ஜெபம் இருக்கா? Do you have prayers occurring in your house? ஒரு சில வீட்ல ஜெப வட்டார ஜெபமா இங்க புதுசா பேர் இருக்கு தமிழ்ல. மற்ற இடத்துல ஏரியா பிரேயர்மா, இங்க தூய தமிழ்ல வட்டார ஜெபம். வட்டார ஜெபம் இருக்கா? ஏரியா பிரேயர் இருக்கா? Certain houses there are area prayers. கேட்டா அவங்க தான் வீட்டுக்கு வந்துட்டா வீட்ல என்னத்தையா பாத்துருவாங்களோ அப்படி இப்படி ஒரு புத்தியும் ஜனங்களுக்கு இருக்கு. There is also one kind of a mind in the people. If the others would come to their house, they will find out spot something in their house. இரண்டாவது, Secondly, அவெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வர கூடாது. this and that person should not come into our house. அதனால ஏரியா பிரேயரே கிடையாது. So no area prayer. இது மாத்திரமல்ல, Not only that, அவன் வீட்டுக்கு நான் எப்படி போறதுன்னு இவங்க போறதே கிடையாது. so how can I go to his house and they do not attend the area prayer? இது எல்லாமே நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே அழிச்சிருது. You think all this is good and fine, but this will all destroy your spiritual life. போணும். You have to go. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house. ஒரு சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கூட்டி போனேன். I took the Sunday school headmaster along with me.
ஒரு ஏழை வீட்டுக்கு கூட்டி போனேன். It was a poor house. அவர் போகும்போது என்கிட்ட புலம்பிக்கிட்டே வராரு. While going he was lamenting. பிசினஸ் சரியில்லை, The business is not right. வருமானம் இல்ல, There is no income. இவ்வளவு பிரச்சனை, So many problems. எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. Pray for me. இப்படி நாங்க அவர் வண்டியில தான் நான் போயிட்டு இருக்கேன். I was traveling in his vehicle. அவர் இதான் டைம்னு எல்லாம் மொத்தமா புலம்பிக்கிட்டே வந்துட்டார். என்ன சொல்லிடணும் எல்லாத்தையும் சொல்லிட்டார். All through the way he was being totally confused, telling his problems. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனோம். We went to a particular house to visit. அந்த வீட்டுக்கு போன உடனே As we entered the house, அந்த வீட்ல போட்டிருந்த ஓடு இறங்கிடுச்சு. the shed that was put for the house had come down. கரண்ட் கிடையாது. There was no power. பாத்ரூம் கிடையாது. There was no bathroom. அந்த ஓடு கீழே இறங்கிடுச்சு. The hut had come down. மழை பெய்ஞ்ச தண்ணி வெளிய போறதுக்கு வழி கிடையாது. There is no way for the water to go out. அந்த வீட்ல ரெண்டு வாலிப பிள்ளைங்க. There were two young children in the house. அதுக்குள்ள நாங்க நுழைஞ்சிட்டோம் ஒரு 7:30 மணிக்கு. We went in around 7:30. உள்ள நான் இருக்கிற உயரத்துக்கு உள்ள போக முடியாது. ஏன்னா எல்லாம் இறங்கி எஸ்கிமோக்கள் வீடு மாதிரி ஆயிடுச்சு. It was for my height I could not enter in because it was like an igloo. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. You can imagine how it looked. நானும் குனிஞ்சு உள்ள போய்ட்டேன். அவரும் என்னை விட கொஞ்சம் கம்மி, அவரும் குனிஞ்சு உள்ள வந்துட்டார். I bent down and I went in and he followed me. அப்ப நான் கேட்டேன், போன வாரம் மழை பெஞ்சது எப்படி இருந்தீங்கன்னு. I asked them how they survived in the rains last week. அப்ப அவங்க சொன்னாங்க, Then they said, அந்த ஒரு ஓரத்துல ரெண்டு பிள்ளைகளும் படுத்துக்குவாங்க, இங்க தண்ணி ஒழுகு, நான் இத மொண்டு ஊத்திட்டே இருப்பேன், பிள்ளைங்க போன பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். The children will be sleeping in one side of the house, the waters will be dripping in one place, I would draw it and pour it out. After the children left I would take rest. விசிட்டிங் முடிஞ்சு வெளியே வந்தோம். After visiting we came out. இவர் புலம்பறதே விட்டுட்டாரு. He stopped lamenting. அப்பா கர்த்தர் என்ன எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு. How good the Lord has set me. எனக்கு சொந்த வீடு இருக்கு, கரண்ட் இருக்கு, பாத்ரூம் வசதி இருக்கு, அட்டாச்ட் இருக்கு, பிள்ளைங்க காலேஜ் படிக்குது, இவ்வளவு வசதி. நான் இவ்வளவு நேரம் ஒண்ணுமில்ல இத பார்த்தா இவங்க அதுக்குள்ள நெஞ்சிட்டு இருக்கான். மழை ஒழுகுனா ரெண்டு பிள்ளைகளையும் ஓரத்துல வச்சிட்டு நான் தண்ணியை மொண்டு ஊத்திட்டு தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்கறானே. I have a good house, I have a good vehicle, I have all kinds of comforts and conveniences, but look at this house, they have nothing. The rain is dripping within and they are drawing water and pouring it out. நம்ம பிரேயர் எப்படி இருக்கு? How is our prayer? ஒரு சர்ச்சுன்னு சொன்னா அதனுடைய அஸ்திபாரமே ஜெப வாழ்க்கை வாழுகிற விசுவாசி. If you consider a church, it is the foundation of the church. ஜெபிக்கிறவன் தான் சபையினுடைய அஸ்திபாரம். The one who prays is the foundation of the church. ஊழியக்காரனும் விசுவாசியோ. Be it a believer or a servant of God. ஜெபம் இல்லன்னா அவன் அந்த சபையில அஸ்திபாரம் இல்லன்னு அர்த்தம். Without prayer there is no foundation in the church. அதனால தான் ஒரு சர்ச்சினுடைய குவாலிட்டியை பார்க்கணும்னா காத்திருப்புடத்துல பார்க்கலாம், உபவாச ஜெபத்துல பார்க்கலாம். That is why to find the standard or a quality of the church you can see it in the tarrying meeting or the fasting prayer. கூடுற கும்பல வச்சு என்ன செய்ய முடியாது, சபையினுடைய சர்ச்சினுடைய குவாலிட்டியை பார்க்க முடியாது, குவாண்டிட்டியை மட்டும் தான் பார்க்க முடியும். You cannot find the quality of the church with the crowd that gathers in Sunday service, but only the crowd you can find it. காத்திருப்பு கூட்டத்திலயும் உபவாச ஜெபத்திலயும் தான் ஒரு சர்ச்சினுடைய எதை பார்க்கலாம், குவாலிட்டியை பார்க்கலாம். Only in the fasting prayer, in the tarrying meeting you can find the standard or the quality of நீங்க the church. ஜெபிச்சீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். Once you pray, it means the foundation of your family is right and proper. ஊழியக்காரி ஜெபிச்சாங்கன்னா அவங்க ஊழியத்துக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். A servant of God prays, it means the foundation of their ministry is very strong. எப்ப ஜெபம் குறையுதோ அப்ப சாத்தான் தன்னுடைய வல்லமையை தலையை லைட்டா தூக்க ஆரம்பிச்சிரும். Whenever prayer decreases, Satan will try to increase his power. மக்கெதோனியா சபை ஜெபிக்கிற ஜனங்கள் உள்ள இடம். The church of Macedonia was a place where people will pray. அப்போஸ்தலர் 16:14 பார்க்கும் பொழுது Acts 16:14 அங்கு உள்ள ஆணோ பெண்ணோ இருதயம் திறக்கப்பட்டவர்கள். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அந்த ஜனங்கள் இருதயம் திறந்த ஜனங்கள். The people were ones whose hearts were opened. நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் உங்க ஹார்ட்டை நீங்க பூட்டிட்டீங்கன்னா எங்க போகாது, உள்ள போகாது. How much ever I preach, if your heart is locked up, then the words will not enter in. இந்த காதுல எங்க போய்டும், இந்த காதுல போய்டும். You will try to have deaf ears to all these words. அதனால தான் இயேசு சொன்னார் காது உள்ளவன். That is why Jesus said, he that hath ears, let him hear. ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். A servant of God testified. அவர் ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் கேட்டார். He heard a message one place. அவர் சொல்றார், He says, அந்த வசனம் என் செவிகளுக்குள் புகுந்தது. This word entered into my ears. இந்த செவியில வெளியே போகல. It did not go out through the other அது எங்க ears. போயிடுச்சு, இருதயத்துக்குள் போய் விட்டது. It went into my heart. ஒரு வலையில் சிக்கின மீனை போல உள்ளே போய் புடைத்து எடுத்து விட்டது. It was entangled as a fish which was caught in a net. வசனம் இங்க கேட்டு இங்க போறதுக்கு இல்ல, உள்ளுக்குள்ள போணும். The word should not enter in through one ear, go out through the other ear, but should enter in. Your heart should open.
அந்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் அன்றைக்கு திறந்தார். The Lord opened the heart of Lydia. அந்த ஜெபத்துல உட்கார்ந்துட்டே இருந்தா. She was sitting in the prayer. பவுல் கொஞ்ச நேரம் சில வார்த்தைகள் பேசினார். St. Paul spoke certain words. அந்த மக்கதேனால இருந்த அந்த சபையினுடைய அந்த பெண்ணுடைய இருதயம் திறந்துருச்சு. The heart of this woman who was found at Macedonia, her heart was opened. நம்முடைய இருதயம் திறக்கணும். Our heart should open too. அநேகருக்கு புருஷன் இருதயத்துல என்ன இருக்குன்னே தெரியாது, மனைவி இருதயத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. Many do not know what is in the heart of the husband or in the heart of the wife. நம்முடைய இருதயம் திறக்கப்படணும். Our heart should be opened. இருதயம் திறந்தாதான் கர்த்தர் ஏதாவது சொன்னா அது உள்ள போகும். Only if the heart is open, what the Lord says will enter our heart. இருதயம் மகா கேடுள்ளது. Because the heart is desperately wicked. அது திருக்குள்ளது. It is also deceitful. அது கெட்டுப்போன ஒரு தன்மை உள்ளது. It has a most corrupted state. அதிலிருந்து புறப்படுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தும். Everything which comes out of the heart defiles man. ஆனா மனுஷனுடைய இருதயம் திறந்துருச்சுன்னு சொன்னா, but once the heart of man is open, அது ஒரு பெரிய பொக்கிஷம். it is a great treasure. அதுக்குள்ள எவ்வளவோ கர்த்தர் மகிமையானவைகளை வைக்கிறார். So many glorious things the Lord sets in. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்னு சொல்லி. That is why it said, keep thine heart with all diligence. இப்போ குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? The problems for the ஊழியத்துல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? What's the reason for the problems of ministry? தொழில்ல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? Problems in your business? இருதயம் தான் ப்ராப்ளம். The heart. இருதயம் சரியா இருந்தா, அதனால தான் பைபிள் சொல்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். That is why the Bible says பாக்கியவான்கள் அவர்கள் யாரும் என்ன செய்வாங்க? தேவனை தரிசிப்பாங்க. Blessed are the pure in heart, they shall see God. இருதயம் திறக்கணும். Your heart should open. அத கல்லு மாதிரி வச்சிட்டு இருந்தா உடைக்கலன்னா என்ன அர்த்தம்? If it's like a stone, it's not broken, what will happen? இந்துக்கள் எல்லாம் போய் கோயில்ல தேங்காய் உடைக்கறாங்க. The Hindus break a coconut in their temples. எதுக்கு? Why? இதுதான். This is the reason. நான் என் இருதயத்தை என்ன செய்றேன்? உன் முன்னால உடைக்கிறேன். I break my heart before you. அப்படிதானே? இருதயத்தை உடைக்கிறேன். I break my heart. என் இருதயத்தை தண்ணி போல ஊத்துறேன்னு தான் தேங்காய் தண்ணியை உடைச்சு ஊத்துறா. They pour the coconut water saying, I pour my heart like a water. அப்படிதானே? அதுக்கு தான் அவன் தேங்காய் உடைக்கிறான். That is why he breaks a coconut. நம்ம அப்படி அல்ல. We are not so. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் நீர் புறக்கணியீர். Thou Lord will not despise a broken and a contrite heart. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். The sacrifice that are due unto the Lord is a broken spirit. இருதயம் திறக்கப்பட்ட ஜனங்கள் நமக்கு தேவை. We need people whose hearts are open. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? அப்பதான் மத்தவங்களுடைய வேதனை தெரியும். Only then we will know the pain in மத்தவங்களுடைய others. துக்கம் தெரியும். We will know the sorrows in மத்தவங்களுடைய others. பசி தெரியும். The hunger in others. மத்தவங்க போற பாதைகள் தெரியும். The paths that others are taking, நம்ம we will இருதயத்தை understand. அடைச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். If we shut our heart, யார் அழுதாலும் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். we will not know if others weep. அப்படிதானே? Isn't that true? சொல்லுங்க. சில பையங்கள்லாம் பாருங்க, இல்ல சில வீடுகள்ல பாருங்க, குடிகாரனா இருப்பான். இந்த மனைவி உட்கார்ந்து அழுன்னு அழும். இவன் திரும்பி கூட வாங்க வேண்டாம். ஏன்னா அவன் இருதயம் என்னாச்சு? கல்லாய் போயிடுச்சு. In certain houses the husbands will be drunkards when the wife will keep on weeping, but they will not turn back because their hearts are stony. இருதயம் அவனுக்குள் கல்லாய் போய் செத்து போனான். The heart of Nabal became a stony and it was dead within him. கடைசில அவனுக்கு மரணம் தான் முடிந்தது. Finally his end was death. நமக்கு தேவை all that we need. நம்முடைய சபை மக்கதோனியா சபை ஜனங்களைப் போல இருக்கணும். Our people should be like the church of Macedonia. தேவனுடைய திட்டத்தில் உள்ள சபையாக இருக்கணும். The plan which is the church which is in the plan of God. நல்ல ஆவிக்குரிய ஜனங்கள் தீமோத்தேயு சீலா போன்ற ஜனங்கள் உள்ள சபையாக இருக்கணும். It should be people which has spiritual people, therefore like Timothy. ஜெபிக்கிற ஜனங்கள் உள்ள சபையாக இருக்கணும். It should be a church who have people who pray. ஒரு பிரசங்கம் பண்ணா இருதயம் திறக்கணும். If a sermon is delivered, the heart should open. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். We should be waiting to catch the word of the Lord. நம்ம ஆளுங்க பாருங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க போவான்? அவன் பாட்டுக்கு இந்த நேஷனல் பெர்மிட் மாதிரி எலும்பி சுத்திட்டே இருப்பான். ஊழியக்காரங்க இப்படி 1 2 3 போகும், அதுல ஒரு 2 3 போகும், அப்படி போயிட்டே இருக்கும். While the message is going on, there will be believers who get up and go, the servants of God will get up and go this side. இங்கிலீஷ் பாட்டுக்கு பாதி பேர் வெளியே போய்டுவான். For the English song, half of the crowd will be out. இல்ல வாலிப பையங்களும் சேர்ந்து போயிடுறான். The young boys also go out. என்ன எல்லாருக்குமே சுகரா? Is everyone having diabetes? எல்லாருக்கும் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா? தெரியல எனக்கு. I do not know. நம்ம தேவ சமூகத்தை விட்டு எழும்ப கூடாது, அவசியம் இல்லாம எழும்ப கூடாது. Without reason we should not get up from the presence of God. ஒரு சிலர் பாத்தீங்க அதுவாடு தூங்கிடுவான், எக்கடு போன்னு. அப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஹார்ட் எரிஞ்சிடறான், லாக் பண்ணிடுறான். அந்த பிரசங்க வீண். So the devil locks your heart and the message is in vain. நம்ம கத்துன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி கத்தி கடைசில பார்த்தா இவன் தூங்கி எந்திரிச்சு அழகா எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். பிசாசு பாப்பா ரைட் ஓகே நம்மட்ட இன்னைக்கு 2 ஒரு 3 பேர் சிக்கிட்டான்.
We will keep shouting here, but 2 or 3 people will be sleeping and walking இருதயம் out. திறக்கணும். The heart should open. அந்த வார்த்தை வந்த பொழுது லீதியாளுடைய இருதயம் திறந்தது. When the word of the Lord reached the heart of Lydia opened. அவ ஒரு பெரிய பணக்காரி. She was a wealthy person. அவ ரத்தாம்பரம் விக்கிற ஒரு பெண். She was a seller of purple. அவ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது அவ இருதயம் அப்படியே அனல் பிடிச்சிருச்சு. When she heard the word of the Lord, her heart became fervent. இயேசு சீசர்கள் எம்மாவூருக்கு போன சீசரோடு பேசிக்கொண்டிருந்தார். Jesus speaking to the disciples to Emmaus. அவங்க என்ன சொன்னாங்க? What did they say? அவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? Did not our heart burn within us while he spoke? கேட்கும் பொழுது ஜனங்கள் அபிஷேகத்துக்குள்ள வந்துறணும். Even as the people hear the word of the Lord, they should be in the anointing. They should keep on hearing, they should be filled. ஒரு சர்ச்சில ஒருத்தர் கொஞ்சம் எழுப்புதல பேசிட்டா கத்திடுவார், அல்லேலூயா போட்டுருவார். In one church, if you speak in a little revival, then the person will shout hallelujah. அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. You cannot be controlled. அப்ப பெரிய பிரதர் ஒரு நாள் கூப்பிட்டு, நான் அப்ப சின்ன பிரதர், I was a junior brother. பெரிய பிரதர் கூப்பிட்டு சொன்னாரு, ஏப்பா நீ திடீர்னு கத்தி போடுற, எல்லாருக்கும் அந்த அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிடுது. The elder brother called him and said that all of a sudden you shout and the attention is diverted. அவர் சொன்னாரு, He said, ஐயா எல்லாரும் மாதிரி கல்லு மாதிரி என்னால இருக்க முடியல. I am unable to live like a stone like others. எனக்கு இயேசு வர்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டா என்னால அதுக்கு பிறகு என்னால உட்காரவே முடியாது. If it is said Jesus is coming this way, after that I cannot sit simply. அப்ப எந்த அளவுல அவங்க கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. So to what extent he is keenly observing the word of the Lord. இப்போ 400 பேர் கூடுறாங்கன்னு வெச்சுக்கங்களேன். Suppose 400 are gathered. நான் ஒரு 1 hour பிரசங்கம் பண்றேன். I am preaching for 1 hour. அதுல half an hour இன்டர்பிரேஷன் போய்டும். Half an hour for interpretation. அப்ப 30 நிமிடம் தான் எங்க போகுது? மெசேஜ் போகுது. Only 30 minutes of the message. இந்த மெசேஜ்ல 400 பேருக்கு ஃபுட் என்ன செய்யணும்? பரிமாறணும். So in this 30 minutes I should serve food for the 400 people. அந்த 400 பேருக்கு மெசேஜ் போயிட்டே இருக்கணும். பட்டு பட்டு For all the 400 the message should reach them. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வரும். So each word will reach each one of them. அந்த நேரத்துல அந்த வார்த்தையை அவன் பிடிக்கலன்னா, If they do not catch the word at the right moment, சான்ஸ் போயிடுச்சு. your chance is gone. அவனுக்கு பேச வேண்டிய வார்த்தையை கர்த்தர் பேசியிருப்பாரு, இவன் தான் செவியை கொடுக்கலையே. The Lord has delivered his word to you, but he has not hearkened அப்பதான் to இவன் it. எந்திரிச்சு பாத்ரூம் போயிருப்பான். He would have gone to the bathroom. முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு மெசேஜ் அவனுக்கு மண்ணாய் போயிடுச்சு. His message has gone to dust that day. வேஸ்ட். It is in waste. அதுக்கு தான் உட்கார்ந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். That is why you should continually hear the word of God. ஆவியில் நிறையும் பொழுது உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் வருதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். During the filling of the Holy Spirit, you should wait for a prophecy. ஏதாவது ஒரு தரிசனம் கிடைக்குமா? Whether you get a ஒரு vision, வார்த்தை கிடைக்குமா? a word from the Lord, ஒரு வசனம் கிடைக்குமா? a word of the ஒரு Lord, வெளிச்சம் கிடைக்குமா? a light from the ஒரு Lord, தொடுதல் உண்டாகுமா? a touch from the Lord. ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா? Will there be any transformation? அந்த தவிப்போடயே நீங்க இருக்கணும். With that groaning, you should be seated. அந்த அப்படி இருக்கிற ஜனங்கள் தான் மக்கெதோனியா சர்ச் ஜனங்கள். Only such people are the church people of the church of Macedonia. ரோமர் 15:26 பார்க்கும் பொழுது Romans 15:26. அவங்களுடைய அடுத்த தன்மை மகெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். மக்கெதோனியா சபையில உள்ள ஜனங்க ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஜனங்க. The people of Macedonia had a helping tendency. சகாயம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள். They had a desire to help. தரித்திரருக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள். They want to do contribution to the poor. நான் இன்னைக்கு சொல்றேன், Today I tell you, ஒரு விசுவாசி தசம பாகத்தோடு தன்னுடைய எல்லா காணிக்கையும் முடிஞ்சிருச்சு, கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படி நினைக்க கூடாது. a believer should not think by giving tithes all his account has come to an end. இது போக நீ ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். Apart from all this, you should help the poor. எருசலேமில் உள்ள தரித்திரருக்கு மக்கெதோனியா சபையில் உள்ள ஜனங்கள் பொருள் சகாயம் செய்ய விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். The people of Macedonia had made a certain contribution for the poor saints which are at Jerusalem. ஒருவேளை ஏழைகள்னு சொன்னா விசுவாசிகள் மட்டுமல்ல. The poor does not mean it is only the believers. வெளியே உள்ள ஜனங்களுக்கு ஏழைகளா இருந்தா நீங்க உதவி செய்யலாம். If other people who are outside who are also poor, you can help them. அதே நேரத்துல விசுவாசிகள் ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யலாம். At the same time, you can help the poor believers too. ஆனா ஒண்ணு, But one thing, வலது கை கொடுக்கிறது எது செய்யக்கூடாது? கோழி முட்டை போட்டுரும். the hen will lay an egg. நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. We need not look at it. ஆனா போட்டதுக்கு எப்படி அடையாளம்? How do you know it is laid an egg? சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த செகண்ட் கூரைக்கு வந்துருங்க. The very next moment, it will be on the முட்டைய roof. போட்டதான் கத்தி கூச்சல் போட்டு இங்க வந்தவொடனே ஓஹோ கோழி நெஞ்சிருச்சே. அதே மாதிரி 15 ரூபாய் உதவி செஞ்சுட்டு நீ எங்க அந்த ஃபெய்தம் டாப்ல ஏறிட கூடாது டமால்ல. Just by helping the poor, you should not try to go and go to the top of the faithum. உதவி செஞ்சா வெளியவே தெரியக்கூடாது. You help anyone, it should not be known. வலது கை கொடுக்கிறது இடது கையில தெரியக்கூடாது. What your right hand gives, your left hand should not know. பாஸ்டர் கேசி வர்கீஸ் ஒரு சபைக்கு போய் இன்சார்ஜ் எடுத்தார். Pastor K.C. Varghese was an in charge in one of the church. அப்ப ஒரு விசுவாசி வந்தார். There was a believer. தன்னை இன்ட்ரோ듀ce பண்ணார். He introduced himself. இவர் உட்கார்ந்து பேசிட்டே இருந்தார். He was speaking with him.
பட் அவருக்கு இவரை தெரியல, இவருக்கு அவரை தெரியல. They did not know one another. அதனால விசுவாசிக்கு இப்ப எப்படியாவது தன்னை பத்தி சொல்லிய காட்டணும்ங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. So the believer was bent upon introducing himself to the கடைசில pastor. சொன்னாரு, Finally he said, இந்த ஹால்ல இருக்கிற ஃபேன்லாம் நான் தான் வாங்கி போட்டேன். all the fans in the hall, it is I who bought it. வாயை விட்டுட்டாரு. After that, வாயை விட்டுட்டாரு, வாயத்தை he let விட்டுட்டாரு. go of his words. பாஸ்டர் கேசி வர்கீஸ் யாரு? Who is Pastor K.C. Varghese? அவர் உடனே சொன்னாரு, Immediately he said, நீங்க வாங்கி போட்ட ஃபேனா oh these fans, oh you bought it? போகும்போது எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிருங்க. When you go, you can remove all these fans and go. ஒரு ஃபேன் இனிமே இந்த ஹால்ல தொங்கக்கூடாது. No fan should be hanging in the hall. வாயை திறந்து நான் வாங்கி போட்ட ஃபேன் சொல்லிட்டில்ல, கழட்டிரு. ஃபேன் இல்லாமயே சர்ச் நடத்துவேன் நான். The moment you said it is your fan, you can remove it and go. Without a fan, I will conduct the church. என்ன செஞ்சிட்ட? Because what you have said. சொல்லிட்ட, வாயை திறந்து சொல்லிட்ட. அதோட அதனுடைய பிரதிபலனை நீ அடைந்து தீர்ந்தாயிற்று, முடிஞ்சு போன கேஸ். You opened your mouth and mentioned it. With that you faced its reward. கலத்து, அவளை ஃபேனை கலத்தி வெளியே போ. He removed made him remove all the fan. நல்லா புரிஞ்சுக்கணும். You have to have a clear எப்பவுமே understanding. நம்ம செஞ்சதை சொல்லிட்டோம்னா பிரதிபலன் அடைந்து தீர்ந்தாயிற்று. The moment we mention what we have done, our reward is given to us. வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னா அப்ப உனக்கே தெரியக்கூடாதுன்னு தான் அர்த்தம். If your left hand should not know what your right hand has done, it means you should not have a knowledge about it. ஏழைகளுக்கு உதவி செய்யணும். Help the poor. அவர்கள் எருசலேமில் இருக்கிற தரித்திரருக்கு பொருள் சகாயம் செய்ய விருப்பமுள்ளவர். They were desirous to make a certain contribution to the poor at Jerusalem. இத கலாத்தியருக்கு பவுல் சொல்லும் பொழுது, Saint Paul speaking to the Galatians, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். chapter 6 verse 9. சாரி, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Chapter 6 verse 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். யாவருக்கும், நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்றாரு, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் நன்மை செய்ய கடவோம். According to the opportunity that we receive, we have to do good unto all men, especially unto the household of faith. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல வர்றேன். I come to say you have to help the poor. தசமபாகம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறாதீங்க, கணக்கு முடிஞ்சிருச்சு. Just by giving your tithes, do not say your account is closed. பைபிள் சொல்லுகிறது, The Bible says, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். he that giveth to the poor lendeth to the Lord. அடுத்து, அவர் அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார். The Lord will reward him again accordingly. வீட்ல போய் ஆர்சி பைபிள் யார் வீட்லயா இருந்தா கேட்டு வாங்கி அதே வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. If you read the RC Bible, the same verse in the RC Bible, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். he that giveth to the poor, he giveth in usury to the Lord. கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். The Lord will give it back எப்படி to இருக்கும்? யாராவது விசுவாசி வட்டி கிட்டி கொடுக்கறதா இருந்தா நிப்பாட்டிட்டு இனிமே யாருக்கு கொடுங்க? கர்த்தருக்கு வட்டி கொடுங்க. Is anyone who is giving for penury, then give it to the Lord. அப்படிதானே? நீ ஏழைக்கு கொடுத்துட்டா அது யாருக்கு போய் சேரும்? கர்த்தருக்கு வட்டி கொடுத்த மாதிரி அவர் திருப்பி கொடுத்துருவாரு. உனக்கு 10% கூட கொடுப்பாரு, 100% கூட கொடுப்பாரு. If you give it to the Lord, if you give it to the poor, he will give it back to you. ஏழைகளுக்கு உதவி செய்வீங்களா? Do you help the poor? ஏழைகளுக்கு உதவி செய்வீங்களா? Do you help the poor? வெளியே தெரியாம நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். Without anyone's knowledge, keep on helping. அதுதான் மக்கெதோனியா சபையில் உள்ள ஜனங்கள். That is the church of Macedonia. 2 கொரிந்தியர் 8:1 பார்க்கும்போது, 2 Corinthians chapter 8 verse 1, அது கிருபை பெற்ற சபை. it was a church which filled with grace. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் அளித்த கிருபை, The grace which God had given. அந்த சர்ச்சே கிருபை பெற்ற சபை. The church was given received the grace of தேவன் God. அந்த சபைக்கு கிருபை அள்ளி கொடுத்திருந்தார். The Lord had given the grace immeasurably to ஒரு the தனி church. மனிதனுக்கு மாத்திரமல்ல, அந்த சபையில் உள்ள எல்லா ஜனங்களும் கிருபை பெற்ற ஜனங்கள். Not only to a person independently, but the Lord had given all the grace புருஷன், to all. மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர், விசுவாசி, புதிய விசுவாசி, பழைய விசுவாசி, எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர் எல்லாரும் கிருபை பெற்றவர்கள். The husband, wife, the children, and to the Sunday school teachers, to the servants of God, the believers, the men and women of the church, everyone were filled with grace. மக்கெதோனியா சபைக்கு தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I speak to you of the grace of God which is given to the church of Macedonia. ஒரு வீட்ல எல்லாரும் கிருபையில இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? If a house, everyone is filled with grace, how ஒரே will ஒரு பெண் கிருபை பெற்றாள். யாரு? who was that person who received கிருபை grace? பெற்றவளே வாழ்க. அவளுக்குள்ள யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டாரே. Hail the what highly favored of the Lord, Jesus was in her. அப்ப முழு சபையும் கிருபை பெற்ற சபையா இருந்தா அவங்க எப்படி இருக்கும் அந்த சர்ச்? If the whole church is filled with grace, then how will the church be? பழைய ஏற்பாட்டுல அளிக்கப்பட்ட கிருபை கொஞ்ச நேர கிருபை. The grace which is given in the Old Testament was only for short lived. நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை மிகவும் விசேஷித்த மாறாத நித்திய கிருபை. But the grace that is given unto us is eternal grace which is immutable grace. நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பத்தி எப்படி சொல்லிருக்கு?
What is given told about the grace that is given to மிகவும் us? விசேஷித்த கிருபை. It is a better grace or a special grace. உலகத்து மனுஷனுக்கு அளிக்காத, பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு அளிக்காத மிகவும் விசேஷித்த கிருபை. தெரியுமா அந்த வசனம்? அப்ப நம்முடைய ஆனா பழைய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட கிருபை The grace given in the Old Testament, கொஞ்ச நேர கிருபை. it is only short-lived. கொஞ்ச டைம் தான், கொஞ்ச நேரம் தான் கிருபை கிடைச்சது It அவங்களுக்கு. is only for a short while they received grace. ஆனா நமக்கு அப்படி அல்ல. But for us it is not so. வாழ்நாளெல்லாம் கிருபை கிடைக்கிறது. All through our life we receive grace of God. நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை விலையேற பெற்றது. The grace that is given unto us is precious. இன்னைக்கு நமக்கு அந்த கிருபையினால தான் நம்ம வண்டிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. It is because of that grace we are living this life. ஆனா புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட கிருபை விலையேற பெற்றது. The grace that is given in the New Testament is precious. எஸ்றா 9:8 கடைசி படி பார்க்கும்போது Ezra chapter 9 verse 8. அதனுடைய கடைசி பகுதியில் சொல்லி இருக்கிறது, அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. The last part of the verse says, by him we had received grace for a short while. கொஞ்ச நேரம் கிருபை கிடைச்சதான். A little space grace. அதை வச்சு அவங்க ரன் பண்ணாங்க. With that they were running the. ஆனா நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை அப்படி அல்ல. But how is our grace? அது மிகவும் விசேஷித்த கிருபை. It is a most special grace. அப்ப நம்முடைய சர்ச்சில் உள்ள ஜனங்கள்லாம், நம்முடைய கொனவட்டன் சர்ச் அப்படின்னா அது கிருபை பெற்ற சபையாக இருக்கணும். If it is our Converton church, it should be a grace-filled church. 2 கொரிந்தியர் 8:2 பார்க்கும் பொழுது 2 Corinthians 8:2. அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது? How was their life? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. பரிபூர்ண சந்தோஷம் உள்ள ஜனங்கள். They were people with abundance of joy. எந்த ரூட்ல கொண்டு போனாலும் சந்தோஷத்தை இழந்துக்கவே மாட்டாங்க. Whichever path they would go, they will not lose their joy. பாருங்க அந்த ஜனங்களுடைய ஒரு வித்தியாசமான தன்மையை பாருங்க. Look at the different attribute in the people. அவங்க கிருபை பெற்றவங்க, அதனால அப்படினால பரிபூர்ணமான சந்தோஷம். They were filled with grace, therefore they had abundance of joy. பயங்கர தரித்திரம். They had great poverty. ஒண்ணுமே இல்ல. They had nothing. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? But how was they? ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்தாங்க. They were filled with joy. நம்ம அப்படி இருக்கோமா? Is that with us? நமக்கு பாக்கெட்ல காசு இல்லன்னா நான் ரோட்ல போறவனே கண்டுபிடிச்சிருவான். The moment இன்னைக்கு கோயிலுக்குள்ள வரும்போது தெரிஞ்சிடலாம், ஆளு போச்சு ஏதோ ஃபீஸ் போயிட்டு தான் வந்திருக்கான்னு. The moment we do not have a money in our pocket, everyone will spot out something is wrong. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது இந்த அம்மா பாத்துக்கும், இன்னைக்கு உஷாரா இருக்கணும் போல இருக்கடா, ஆளு ஒரு மாதிரி வர்றானே. While they return from work, the sister will find out the person is not right. Yeah. Why? நமக்கு வெளியே தெரிஞ்சிருது. We know it outwardly. ஆனா அந்த ஜனங்கள் அப்படி கிடையாது. But the people are not so. ஒண்ணு இல்லாட்டாலும் அப்படியே சந்தோஷமா முகமலர்ச்சியோட இருப்பாங்க. In their nothingness, they will have a good countenance. ஒண்ணுமே இல்லாட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். If everything would fail, but the joy of the Lord is your strength. மந்தையில முதலே இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அந்த லிஸ்ட் தான் மக்கதோனியா சர்ச். If there is no herd in the stall, still I will join the Lord and I will join the God of my salvation. That is our church of Macedonia. எல்லா ஜெபமும் கேட்டு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தா ஒரே சாட்சி தான், எழுப்புதல் தான், கோயிலே கதின்னு கிடக்கிறது. கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது பிறகு இவனை நாங்க போய் எங்க தேடணும்? பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன் குஷ்டரோகியை தேடி போன மாதிரி எங்கிட்டாவது பாளையத்துக்கு புறம்பே இவனை எந்த கிராமத்துல இருக்கான்னு தேடிட்டு வரணும். When all our prayers are heard, when we all kinds of comforts and conveniences, we will be in the church having a great revival, testifying. When everything is lost, then we have to seek them like the priest in the Old Testament sought for the leper. பயங்கர தரித்திரத்தில், கொடிய தரித்திரத்தில் அவர்கள் அகப்பட்டிருந்தாலும் பரிபூர்ண சந்தோஷத்தோட இருந்தாங்க. Though they were caught in cruel poverty, still they were having abundance of joy. அதுக்கு காரணம் அவங்க உலக சந்தோஷத்துல இல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தாங்க. The reason they were not with the worldly joy, they were joyful in the Lord. அதனால தான் இயேசு போகும்போது சொன்னாரு, சந்தோஷமா இருங்க. That is why the Lord Jesus, when he said, மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. Rejoice, again I say rejoice. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் மக்கதோனியா சபையினுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை. This was the life of the church of Macedonia. அதுக்கு மத்தியிலேயும் In the midst of all these, அவங்களுடைய கொடுக்கும் தன்மை பயங்கரமான தன்மை. their giving aspect of giving alms were 2 greater. கொரிந்தியர் 8:2க்கு மறுபடியும் வருவோம். 2 Corinthians 8:2 again. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். They had given liberally. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. Consider them. இல்ல, They have nothing. இருக்கிறத கூட எப்படி கொடுத்தாங்க? நீங்க கொடுப்பீங்களா? What they had, they gave. நம்ம சொல்லுவோம் தனக்கு போய்தான் என்னது தர்மம். After what we have, only we will give alms. இப்ப பந்தி பரிமாறுங்கன்னு வெச்சுக்கங்களே. Suppose we are serving. இப்ப எங்க எனக்கு தெரியாது, நான் அந்த திசையிலே போகல இன்னும். I do not know what is happening here. ஆக்சுவலா பந்தி எப்படி பரிமாறணும்? How do they serve? இவங்க வார்டுக்கு பரிமாறணும், மிச்சம் இருந்தா என்ன செஞ்சுக்கணும்? சாப்பிடணும். அதான் கான்செப்ட். ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எதை எடுத்துருவோம்?
பக்கெட் டிக்கெட்லாம் ஓரம் கட்டிடுவோம். ஏன்னா பந்தி பெருமாறுறவங்களுக்கு கடைசியில துக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு எடுத்து வச்சிருவோம். அப்படிதான் நடக்குது இங்க. எப்படின்னு தெரியலையே. The concept is that once we should serve and only if there's remaining we will take it for us. ஆனா இந்த ஜனங்கள் எப்படின்னா But these அவங்க people, எப்படி கொடுப்பாங்க? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்துருவாங்க. they will give liberally. எல்லாரும் 10 ரூபாய் கொடுத்தா டமால் நீ 20 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவான். If everyone give 10 rupees, அங்க he will give இருக்கிறது 20. எவ்வளவுதான்? இருக்கிறது எவ்வளவுதான்? How much does he have? 20 தான். Only 20. ஒரு பெண் வந்து காணிக்கை பெட்டியில போட்டா, எதை போட்டா? 2 காசு. ஒரு துட்டா 2 காசா? அதுதான் அன்னைக்கு இருந்தது. எவ்வளவுதான்? அதுதான். There's one woman who paid put in the treasury that is 2 mites. இன்னொருத்தர் மெல்ல கட்ல இருந்து ஒன்னு உருவி போட்டாரு. Another person took one from the bundle he had. இவளோ தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்ததே நெஞ்சிட்டா கொடுத்தாள்னு பைபிள் சொல்லுது. The Bible says she has given all that she had for her living. எப்பொழுதுமே கொடுக்கிற ஒரு புத்தி நமக்கு வேணும். We should always have a mind to give. தா 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 தான் சொல்றது யாரு? Who will ask for give? ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள். The leeches which will drink blood. அப்படிதான் சொல்லிருக்கு. தா தா என்று சொல்லுகிற 2 குமாரத்திகள் எங்க உண்டு? 2 குமாரத்தி எங்க? எத்தனை குமாரத்திகள் இருக்காங்க? The horse which has 2 daughters which says give. எருசலேமின் குமாரத்திகளும் சீயோன் குமாரத்திகள் இல்ல. இப்ப அட்டையின் குமாரத்திகள் தான் எல்லா வீட்லயும் ஜாஸ்தி இருக்கு. There are no daughters of Jerusalem or daughters of Zion, but there are daughters of the horse which everywhere. ஒரே கோரஸ் தான் தெரியும். என்னது? ஒரே ரைம்ஸ். என்னது? தா. இன்னும் திருப்பி கேட்டா தா. அதான் சொல்லுது. They will only keep repeating give. ஆனா பைபிள் சொல்லுகிறது, The Bible says வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். it is better to give than to receive. வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும். கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை என்னது? What is the word of the Lord Jesus Christ? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். It is blessed to give than to receive. உனக்கு தேவன் கொடுப்பாரு. நீ மத்தவங்களுக்கு கொடுத்தா தானே கொடுப்பாரு. Only if you give to the others, Lord will give you. இறைக்கிற கிணறு தானே ஊரும். Only if you draw the water from the well. இல்லனா அது என்னது? சாக்கடையா மாறிடும் இல்லையா? Else it becomes a drainage. நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். It is a time we set right our life. ஆரம்ப காலத்துல இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட காலங்களிலே, சபைகள் ஸ்திரப்பட்ட காலங்களிலே மக்கதோனியா சபையும் தெய்வீகமாக உருவாக்கப்பட்டது. Early stages when the churches were established, the church of Macedonia also were divinely formed. அது மாத்திரமல்ல, Not only that, 2 கொரிந்தியர் 8:5 பார்க்கும் பொழுது 2 Corinthians 8:5, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க கர்த்தருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். they gave themselves to the Lord and then to the saints. கர்த்தர் கையில அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க, பரிசுத்தவான்கள் கையில அப்படியே ஒப்பு They கொடுத்தாச்சு. committed themselves to the Lord and also to the saints. என்ன சொன்னாலும் செய்றோம். They will do what they asked to do. தேவ சித்தம் எதுவோ அதை செய்யறதுக்கு ரெடி. Whatever be the will of the Lord, they are prepared to do. எப்படி இருக்கும் பாருங்க. Whatever be their state. மக்கதோனியா சபையில் உள்ள ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? முன்பு தங்களை கர்த்தருக்கும் பின்பு தங்களை பரிசுத்தவான்களுக்கு நெஞ்சாங்க, அப்படியே கையளிச்சிட்டாங்க. People of the church of Macedonia gave first themselves to the Lord and then to the saints. இப்படி ஒரு சபை தான் இந்த நாட்கள்ல தேவை. We need such a kind of a church these days. அப்படியே முழுவதுமாக பலிபீடத்துல வைக்கிற ஜனங்கள். People who wholly surrender themselves on the altar. இப்படி ஒரு கூட்டம் நமக்கு தேவை. இதுதான் சபையில பைபிள்ல திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. We need such a group and that is what the Bible gives us as examples. ஒப்பு கொடுத்த உடனே அப்படி மகிமை கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது. ஒப்பு கொடுத்தா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. Once you commit yourself, you should not think you will immediately be glorified. There are so many ஜனங்கள் அத problems. பத்தி எல்லாம் கவலையப்படுறது இல்ல. The people did not worry about all that. முன்பு தேவனுக்கும் பின்பு எங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார். They first gave themselves to the Lord and then to us. அவங்கள வச்சு என்னனாலும் செய்யலாம், எந்த ஊழியமும் செய்யலாம், எந்த காரியத்தையும் சக்சஸ் பண்ணலாம். Any kind of ministry can be done through them. கடைசியா Finally, 2 கொரிந்தியர் 11:9 பார்க்கும்போது 2 Corinthians 11 verse 2. 9 Verse 9. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மகெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். மக்கதோனியா சபையில் உள்ள ஜனங்கள் குறைவை நிறைவாக்கக்கூடிய ஜனங்கள். The people of the church of Macedonia was those who made that which is wanting to be full. ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தேவையோ பூமிக்குரிய தேவையோ ஊழியத்துல என்ன தேவையோ அதை ஃபில் பண்ற ஒரு விஷன் அந்த ஜனங்களுக்கு உண்டு. The people had a vision to fill those people whichever wants they were in, whether spiritually or எனக்கு குறைவுகள் இருந்தது. ஆனா மக்கதோனியால வந்த சகோதரர்கள் அந்த குறைவெல்லாம் நீங்கிட்டாங்க, கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. St. Paul says I was lacking in certain ways, but the church of brethren of Macedonia had filled them up. எப்படி இருக்கும் அந்த சர்ச்? How was the church? அந்த ஜனங்கள்
தேவனுடைய திட்டத்தின்படி உள்ள சபையில உள்ளவங்க, The people were according to the plan of God. அப்போஸ்தலர்கள் உள்ள சபையில உள்ளவங்க, They were the church had apostles in அந்த them. சபையில இருக்கிறவங்க எல்லாம் தீமோத்தேயும் சீலாக்களுமாக இருந்தார்கள். The people in the church were like Timothy and Silas. நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள். They were people who pray well. வழக்கமா ஜெபத்துக்கு கரெக்ட்டா போய்டுவாங்க. They will go to the prayers correctly. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இருதயம் திறக்கப்படக்கூடிய ஜனங்கள். The people whose hearts were open when they heard the word of the Lord. முடிந்த அளவு மத்தவங்களுக்கு சகாயம் செய்ய விரும்புகிறவர்கள். People who desire to help the others to an extent. கிருபை பெற்ற ஜனங்கள். People who are filled with grace. எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. How much ever be the afflictions, they will be joyful. ஒண்ணுமே இல்லாட்டாலும் ஜீவனையே கொடுக்கிறதுக்கு மிகுந்த உதாரத்துவமா கொடுக்கக்கூடியவங்க. In nothingness they were those who give liberally. கர்த்தருக்காய் ஒப்புக்கொடுத்தவர்கள். Those who committed themselves to the Lord. யாருக்காவது ஏதாவது குறைவா இருந்தா உடனே போய் அதை சரிப்படுத்திடுவாங்க. They will set right anything to anyone if they are in bonds. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இப்படி ஒரு சபைக்கு தான் இயேசு வர்றார். To such a church Jesus comes. இப்படி ஒரு சபை ஜனங்களை சேர்க்க தான் இயேசு வர்றார். To gather such a people of God that Jesus comes. இப்படிப்பட்ட சபையில உள்ள ஊழியர்களை சேர்க்க தான் கர்த்தர் வர்றார். The servants of God of such a church Jesus is coming again. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. முடிந்தால் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். If can, let us all be on our knees. கர்த்தருடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம். Surrender to the Lord. ஆண்டவரே, இந்த மெக்கதோனியா சபையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். Lord, I heard about the church of Macedonia. அந்த ஜனங்களுடைய கேரக்டரை பத்தி நான் படிச்சேன். I read about their character of the people. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. I was amazed. இப்படி ஒரு சபையா எங்க சபையை எங்களை மாத்தும். Lord, make our church and us like this church. ஜெபிக்கிற ஜனங்களாக, Like people who pray, இருதயம் திறக்கப்பட்ட ஜனங்களாக, whose hearts are opened, உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக, people who give liberally, பரிபூர்ண சந்தோஷம் உள்ள ஜனங்களாக, people who have abundance of joy, பரிபூர்ண சந்தோஷம் உள்ள ஜனங்களாக, people who have the abundance of joy, கர்த்தருக்காய் ஒப்புக்கொடுக்கிற ஜனங்களாக, those people who commit to the Lord, மற்றவருடைய குறைகளை சரி செய்யக்கூடிய ஜனங்களாக, those who will fill the wants of the others. நாங்கள் தீமோத்தேயுவாய் சீலாவாய் எழும்புகிறவர்களாய், Lord, we will rise up as Timothy's and Silas, நீ சீர்திருத்தம் செய்கிற சபையாய், the church which you will perfect, பக்தியை அடைய வைக்கக்கூடிய the சபையாய் church which you will edify. எங்களை மாற்றும். Change it, O God. எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்குறீங்க? How many of you surrender? ஒரு 2 நிமிஷம் தான். Just for 2 minutes. நீங்க ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஒரு கிருபை வரும். When you surrender, there will be a grace on you. மக்கதோனியா சபைக்கு அளித்த கிருபை இந்த மாலை வேளையில நம்முடைய சபைக்கு அளிக்க முடியாய் ஒப்புக்கொடுங்கள். The church of Macedonia, the grace that was given to them for the Lord to give us the same grace, let us all அந்த surrender. கிருபை வரும் பொழுது நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறும். When the grace will come upon us, our lifestyle will change. நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். We become those who pray. இருதயம் திறக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். We become whose hearts are opened. இந்த சபையில ஜனங்கள் தீமோத்தேயுவாக ஷீலாவாக எழும்புவார்கள். People will rise up as Timothy and Silas in this church. பரிபூர்ண சந்தோஷம் உள்ள ஒரு ஜனங்கள் கூட்டம் எழும்பும். A group of people with abundance of joy will rise up. கர்த்தருக்காய் ஒப்புக்கொடுக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். A group which will surrender themselves to the Lord will rise up. கர்த்தர் அப்படி செய்ய முடியாய் ஒப்புக்கொடுப்பான். For the Lord to do so, let us all surrender. இப்பொழுதே அந்த சபைக்கு அளிக்கப்பட்ட கிருபை நம்முடைய சபைக்கு அளிக்க முடியாய் ஒப்புக்கொடுங்கள். For the Lord to give us the grace that is given to that church, let us all surrender. Hallelujah, hallelujah, hallelujah. O rabakatidabania rehebikabana sataytikabala. Andore Leidinimi yankari bilop todakne sanam tadayina bala. Regodane harabahadina helip todayina bala. Hallelujah. Riana bala 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 bala. O rabakatidabala kadena. Hallelujah. Andore bele bele barari ara bara. Hallelujah. Amen, amen, amen. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Ikabala bara bala karabala katna. Oh, amen. அந்த சபைக்கு அளிக்கப்பட்ட கிருபை இந்த மாலை வேளையில நமக்கு அளிக்கப்படுமானால், If the grace that is given to this church will be given to us this evening, நம்முடைய ஜனங்கள் இருதயம் திறக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். our people will be their hearts being opened. நம்முடைய ஜனங்கள் ஜெப வீரர்களாய் மாறுவார்கள். Our people will become prayer warriors. நம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்காய் ஒப்பு கொடுப்பார்கள். Our people will commit themselves to the Lord. நம்முடைய ஜனங்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வார். The Lord will operate through our people. Hallelujah. ஏலா பக்கரா பக்கரா பக்கரா. Oh, bagada 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 dina 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 bagada bagada. Ila bala baria.
ஆமா. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வார்த்தைகளின்படி ஜீவிக்கக்கூடிய கிருபையினால் நிறைக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபை மக்கதுனியா சபையை போல மாற்றி மகிமைக்கு ஏறெடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தப்பால் முழுவதும் தேவ சமூகம் எங்களோடு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். காலை நடந்த உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்தீர். இந்த மாலை கூட்டத்திலும் கூட தேவாவியானவர் எங்களோட மத்தியில் கடந்து வந்தீர். எங்களுக்கு தாவே ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நம்முடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தீர். ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு தந்ததான நல்ல ஆலோசனைக்கா நீர் எங்களை போதித்து நடத்துகிற நல்ல நேசரா, நல்ல மேய்ப்பராய் போதுகராய் இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்கள் நாங்களும் கூட எங்கள் சபையும் கூட கத்தாவே மக்கதோனியா சபை போல மாறும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. இந்த மக்கதோனியா சபையில் கத்தாவே அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. கத்தாவே எங்களுடைய சபையும் கூட அப்போஸ்தலரால் நடத்தப்படுகிறதான சபையாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானோட நடத்திப்போம் ஆலோசனை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. ஆவியானவரே உங்க ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையும் கூட கத்தாவே ஜெபிக்கிற சபையாய் மாற்றும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். எங்கள் சபையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே இருதயம் திறக்கப்பட்டவர்களை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தர்த்தருக்கு உதவி செய்கிறவர்களை கத்தர் எழுப்பி தரும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் குறவுகளை நிறைவாக்குறதான ஜனங்களை எழுப்பி தரும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உங்க ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே கிருபை பெற்ற சபையா எங்களுடைய சபையை மாற்றும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் என்ன கேட்டதான வசனத்தினுடைய நாங்கள் ஜீவிக்க நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தாவே உம்முடைய வசனத்தில் நாங்கள் தேர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாள் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காணத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தின் மனக்கண்களை கத்தர் திறந்து எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். மனவளன் ஆகிய நீர் வெளிப்படும் பொழுது நாங்கள் கர்த்தாவே குறைவுள்ள சபையா இல்லை, நிறைவான சபையா, யாதொரு வரத்திலும் குறைவற்ற சபையா நம்முடைய வரிகளை காணப்படத்தக்கதாக நாங்கள் கேட்டதான் இந்த வசனத்தின்படி ஜீவித்து மக்கதோனியா சபையிலுக்கு அந்த நற்குணங்களை எங்களுக்கு தந்து எங்களை பரிசுத்தமாக்கி நம்முடைய வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம சகல பரிசுத்தவான்களோட கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.